அனைவருக்கும் வணக்கம். ஒரு லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம் குடுத்துட்டாக்கா, எல்பிபின்னு சொல்லுவோம் இல்லையா? குடுத்துட்டாக்கா, அது எப்படி கேனானிக்கல் ஃபார்ம்க்கும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கும் மாத்துறது அப்படின்ற வழிய தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கேனானிக்கல் ஃபார்ம்ல அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் வந்து ஆல்வேஸ் மேக்ஸிமைசேஷன் டைப்பா தான் இருக்கணும். அதே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு மேக்ஸிமைசேஷன் டைப்லயும் இருக்கலாம், மினிமைசேஷன் டைப்லயும் இருக்கலாம். அதேபோல் கேனானிக்கல் ஃபார்மில் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு டைப் மட்டும்தான் அலௌடு, எக்ஸப்ட் ஃபார் தி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் ஈக்குவேஷனாக தான் இருக்கணும், எக்ஸப்ட் ஃபார் த நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ கேனானிக்கல் ஃபார்மில் ஆர்ஹெச்எஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஆர்ஹெச்எஸ் வந்து நாட் நெசசரிலி நான் நெகட்டிவ். அது நான் நெகட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எல்லா ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸும் வந்து நான் நெகட்டிவாக தான் இருக்கணும். அடுத்து கேனானிக்கல் ஃபார்மில் ஆல் த வேரியபிள்ஸ் ஆர் நான் நெகட்டிவ். அதே போல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயும் ஆல் த வேரியபிள்ஸ் ஆர் நான் நெகட்டிவ். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கேனானிக்கல் ஃபார்ம்லையும் ஸ்டாண்டர்ட் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு கேனானிக்கல் ஃபார்முக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் ஒரு எல்பிபியை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.